2024 ஐபிஎல் சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியே பல சம்பவங்கள் ஐபிஎல் டீம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான சம்பவம் என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி விவகாரம் தான். பயங்கர சர்ச்சையா இப்ப போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ரோஹித் சர்மாவை ஏன் கேப்டன்சியை விட்டு நீக்குனாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாத்து மத்தியிலும் இருந்தது. ஸோ அதை பத்தி இப்போ மும்பை இந்தியன்ஸ் கோச்சான மார்க் பவுச்சர் இப்போ மனம் திறந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு சில உண்மையும் பேசியிருக்காரு. ஸோ என்ன பேசினாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ வாங்க என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் கோச் மார்க் பவுச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேப்டன்சியிலிருந்து ரோஹித் சர்மாவை நீக்கினது அவங்க ஃபேன்ஸுக்கு பெரிய ஏமாற்றத்தை தரலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா இது முழுக்க முழுக்க கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி எடுத்த டிசிஷன் தான். ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியாவை ஒரு சிறந்த பிளேயரா தான் நாங்க கன்சிடர் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீம் ஒரு சேஞ்சுக்கு இப்போ ரெடியா இருக்கு. அந்த டைம் பீரியடுக்கு நாங்க இப்ப இருக்கோம். இந்த டிசிஷன் இந்தியால பல ஃபேன்ஸால ஏத்துக்க முடியாத டிசிஷனா தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு கிரிக்கெட் பிளேயரா அந்த எமோஷனல்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ ரோஹித் சர்மா ஒரு கேப்டனா இல்லாம ஒரு பிளேயரா செயல்பட்டா அவரால இன்னும் நல்ல ரன் ஸ்கோர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மார்க் பவுச்சர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா ஃப்ரீயா கிரவுண்டுக்கு போய் எந்த விதமான பிரஷரும் இல்லாம அவர் ஈஸியா ரன் ஸ்கோர் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு இப்ப முக்கியம். நம்ம கேப்டன்சில மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக ரோஹித் சர்மா பெரிய பெரிய சாதனைகளை பண்ணியிருக்காரு. அவர் இந்திய அணிக்காக கூட ஆல் டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸ்லயும் அவர் தான் இப்ப கேப்டனா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 சீசனா அவர் ரன்கள் சரியா எடுக்கல. ஸோ அதனாலேயே இந்த டிசிஷன் அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு நாங்க டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே நினைச்சோம். அதனால ரோஹித் சர்மா ஒரு சாதாரண பிளேயரா இறங்கினா அவருக்கு பிரஷர் இல்லாம ரன் எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட எய்மா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மார்க் பவுச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அவர் 5 சீசனுக்கு கப்பு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அந்த சீசன்ல எல்லாம் ரன் ஸ்கோர் பண்ணாமே இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்திருக்கு. ஹர்திக் பாண்டியாவோட பிரஷர் தான், ஹர்திக் பாண்டியாவோட டிமாண்ட்னால தான் இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சியை விட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எனக்குள்ள இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தாட்ஸ்ங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம்கிட்ட இருந்து அந்த டீம்ல ஒர்க் பண்ற கோச்சுகளும் சரி, அந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி, இந்த விளக்கத்தை சரியா அவங்க கொடுக்கவே இல்லை. இது வரைக்கும் கேப்டன்சியில விட்டு நீக்கினது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. இது சரியா தவறா உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.